அவநம்பிக்கை ஏற்படுத்தி இதை தௌபா விட்டு தூரமாக்குவான். தௌபா விட்டு தூரமாக்குவான். நான் பல இடங்களில் சொல்லிக்கிறேன், ஷைத்தானுக்கு எப்போ ரெண்டு போராட்டம் இருக்கு, ரெண்டு அவனுக்கு லாபம் தான். ஒன்று என்ன செய்யண்டா, நீங்க பாவம் செய்து கொண்டே இருப்பீர்கள், தௌபாவும் செய்து கொண்டிருப்பீர்கள். இப்ப சைத்தான் வருவான், அல்லாஹ்வை நீ என்ன நினைச்சிருக்கிற, அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்ன, அல்லாஹ்வுடைய அந்தஸ்து என்ன, ஒன்றில் பாவத்தை விடு அல்லது தௌபாவை விடு, ரெண்டுல விடு. இந்த ஒரே பாவமும் செய்து தௌபாவும் செய்து, பாவம் செய்து தௌபா செய்து, அப்படின்னா அல்லாஹ் நீ என்ன நினைக்கிறேன், அல்லாஹ்வுடைய கண்ணியம் என்ன, ஒன்றில் தௌபாவை விட்டுரு அல்லது என்ன செஞ்சு பாவத்தை விட்டுருது. நம்ம யோசிக்கிற பாவம் தான் நம்ம ஒரு தௌபா விடுறதா லேசி, அடிக்கடி தௌபா செஞ்சுட்டு இருக்கிறது தௌபா விட்டுறது, அப்புறம் தொடர்ந்து பாவம் செஞ்சுட்டு இருக்கிறது. இப்ப நினைச்சு பாருங்க, ஷைத்தான் தௌபாவை உட வைப்பது அவனுக்கு மிகப்பெரிய வழிமுறை, மிகப்பெரிய என்ன, அதாவது சந்தோஷம். அதனாலதான் இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்றார், அல்லாஹு தஆலா ஒருத்தருக்கு பாவ மன்னிப்பு தேடக்கூடிய உணர்வை கொடுக்கிறான் என்றால் இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறான் தான் அர்த்தம். இறைவன் அவரை மன்னிக்க விரும்புகிறார் என்ற அர்த்தம். தௌபாவுடைய உணர்வு அல்லாஹ் கொடுக்கிறானே, மீள்றதுக்கான உணர்வை கொடுக்கிறானே. அதனால ஒரு முஃமின் எந்த நிமிடமும் தௌபா என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டு விடக்கூடாது. ரைட், இது மூன்றாவது அம்சம். நான்காவது விடயம் என்னவென்றால், அல்லாஹு தாலாவுக்கு இந்த அதாவது அடுத்தடுத்த தரமான பாவங்கள் இருக்குது, இதுல எல்லாம் அல்லாஹு தாலாவுக்கு சில நீதிகள் உண்டு. அல்லாஹு தாலா பாவங்கள் என்பது இறைவனிடத்தில் சொல்லப்பட்டதுதான் தரம். ஷிர்க்குக்கு இன்ன தரம், விபச்சாரத்துக்கு இன்ன தரம், அதே போல களவுக்கு என்ன தரம், கோல் சொல்லுதல், புறம் சொல்லுதல், கொலை, இதுக்கெல்லாம் தரம். எது எங்களுக்கு தண்டனை, எது பாரதூரம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது ஆளுக்கால் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் அதே பாவம் அதே தண்டனை, அதுதான், அதுல மாற்றம் இல்லை. நன்மைகள் அதுதான். நன்மைகள்ல சிறந்த நன்மை எதுன்னு கேட்டோம்னா, நம்ம டைமுக்கு தொழுகிறது, முதல் வக்தில தொழுகிறது, அதுபோல தஹஜ்ஜுடைய நேரத்தில் எழும்பி தொழுகிறது சுன்னத்துகள் அல்லாஹ்வுக்கு என்ன மிகவும் விருப்பமானது. தர்மங்கள்ல போதுமான நிலையில, அதாவது ஒருவருக்கு வறுமையை பயந்து கொண்டு போதுமான நிலையை அஞ்சி கொண்டு ஒருவர் தர்மம் செய்கிறார், அது சிறந்தது என்று சொல்லப்படுறதுதான் நன்மைகளே சிறந்தது. ஆனால் அல்லாஹு தஆலா கூலி கொடுக்கிற நேரத்தில் இதை வைத்தும் கூலி கொடுப்பான், நபரை வைத்தும் அல்லாஹு தஆலா கூலியை கொடுப்பான். பாருங்க, நன்மைகளை வைத்தும் கூலியை கொடுப்பான், நபரை வைத்து கூலியை கொடுப்பான். முதல் அடிப்படை என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனை சொல்லப்படுதோ அந்த பாவம் தான், அந்த வீரியம் தான். என்னென்ன நன்மைகளுக்கு அமல்களுக்கு எந்தெந்த நன்மை சொல்லப்படுதோ அதுதான். ஆனா ஆளுக்கேற்ப கூலிகளை அல்லாஹு தஆலா மாற்றுவான். அது என்ன அப்படி என்றால், ஒரு மனிதன் அவருக்கு நோன்பு பிடிக்கிறது லேசா இருக்கு, நோன்பு பிடிக்கிறது லேசா இருக்கு. நான் பாவத்தை உதாரணம் சொல்றதுக்கு முன்னால நோன்பு பிடிக்கிறது லேசா இருக்கு. தொழுகிறதுண்டா அவர் 5 நேரம் தொழுவாரு, வித்திரு தொழுவார், அதுக்கு மேல அவரால் என்ன அதாவது போகுதில்லை, வேற வேற சுண்ணத்துக்கள் வருது. ஆனா நோன்புண்டா ஈஸியா அவருக்கு என்ன செய்யணுமா இருக்குது, பிடிக்க எலுமா இருக்கிறது. இவர் என்ன செய்யறாருன்னா, அல்லாஹ் அவருக்கு எதை லேசுபடுத்திக்கிறானோ அதை மற்றவர்களை விட கூடுதலா செய்யறாரு. திங்கள் நோன்பு பிடிக்கிறார், புதன் பிடிக்கிறார், இப்படி நிறைய நோன்பு பிடிக்கிறார். சரியா? அதனாலதான் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்றாரு, தொழுகை சிறந்ததாக இருந்தாலும் இவருக்கு நோன்பு சிறந்தது. யாருக்கு? இந்த நபருக்கு இருக்குதே நோன்பு சிறந்தது. அல்லாஹ் தஆலா அதுல அவருக்கு என்ன செஞ்சுக்கிறான், லேசு கொடுத்துக்கிறான். சுன்னத்து தொழுகைகளை விடுவதில் அல்லாஹு தஆலா கோபப்படுறதில்லை. ஆனா அதுல அல்லாஹு தஆலா குற்றம் பிடிக்கக்கூடிய நிலைக்கு இவர் போவாராக இருந்தா அதை விட குற்றம் பிடிக்கக்கூடிய நிலைமை எதுக்கு வரும், இவருடைய விஷயத்துல நோன்புக்கு வரும். காரணம், அல்லாஹ் நோன்புக்கான வாய்ப்புகளை இவருக்கு என்ன செஞ்சுக்கிறான், அதிகமாக கொடுத்திருக்கிறான். சிலருக்கு அல்லாஹு தஆலா அறிவை தேடி அறிவை படிச்சு அறிவை பரத்துறதுல இன்ட்ரெஸ்ட் கொடுத்திருக்க மாட்டான். புத்தகத்தை ஏதாவது ஒன்று குர்ஆனை விரிச்சாலே என்ன செஞ்சிடும், தூங்கி, அவர் தூங்கினது அவருக்கு தெரியாது, குர்ஆனை எடுத்து வச்சதும் தெரியாது, இப்படி இருக்கு. ஆனா குர்ஆன் ஓதுறாரு, ஒரு பக்கம் 2 பக்கம் 3 பக்கம் ஓதுறாரு. அந்த 2 பக்கம் 3 பக்கம் குர்ஆன் ஓதிட்டு அவரால் அதுக்கு அடுத்த பக்கம் என்ன செய்யலாம், தாண்டலாம். ஆனா முயற்சி எடுக்கிறார், பொடுபோக்கா இருக்கல. நான் சொல்ல முயற்சி எடுக்கிறவங்களை சொல்றேன். இதை வச்சு அப்ப நம்மளால முடியலன்னு பொடுபோக்காக்கல சொல்லல, உண்மையிலே முயற்சி எடுக்கிறார், உண்மையிலே ஓதுறாரு, 4 பக்கம் தாண்டுறாரு இல்ல. ஆனா இதே நபர் மார்க்க விஷயங்களை ஈடுபடுவதில், மார்க்கத்தை பரத்துறதுல, தஅவா செய்யற விஷயம் அப்படி மும்முரமா முன்னால நின்று என்ன செய்யறாரு. இவருக்கு இதுல போராட்டத்துல பெரும் நன்மை உண்டு. ஆனா இது அவருக்கு மிகவும் சிறப்புக்குரியது. அது அவருடைய விஷயத்துல குர்ஆன் ஓதுவது, தஅவா செய்வது என்பதை எடுத்து பார்த்தீங்கன்னா, குர்ஆன் ஓதுவது உயர்ந்த தரம், திக்ர், வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய திக்ர் அக்பர் எப்பயும். ஆனா இவர்ல அந்த போராட்டம் போதும். இவர் எதுல கூடுதலா கவனம் எடுக்கணும், எது அவருக்கு லேசுபடுத்தப்பட்டிருக்கோ அதுல கவனம் எடுக்கும். சிலருக்கு மன்னிச்சு விடுறதும் விட்டு கொடுக்கறதும் அல்லாஹ் மிச்ச லேசா கொடுத்திருப்பான், மிச்ச லேசா கொடுத்திருப்பான். ஆனா ஒன்றுல உறுதியாகிறது போராட்டமாக இருக்கும். அல்லாஹ் இதுல இவருக்கு நிறைய நன்மை என்ன செய்வான், எழுதுவான். அதுல அவர் கூடுதல் கவனம் செலுத்தணும். அவர் என்ன செய்யக்கூடாது என்றால்,
தொழுகையில போராடணும், மத்த விஷயங்களை போராடணும். ஆனா இதை நிறைய டபுள் மடங்காக மற்றவர்களை விட என்ன செய்ய வேண்டும். ஃபுதைல் இப்னு ஐயால் ரஹிமஹுல்லாஹ் ஒரு கடிதம் எழுதுறாரு யாருக்கு, மாலிக் இப்னு அனஸுக்கு. ஃபுதைல் வந்து ஆபிதுல் ஹரமைன், மக்கா மதீனாவுடைய இபாதத்தாளி, தொழுகிறது வணங்குறது இப்படியே இருக்கிறார். இபாதத்தண்டா இந்த நம்மட இபாதத்தில் அதெல்லாம் உச்சகட்ட இபாதத், அப்படி ஒரு இபாதத்தாளி அவர். மாலிக் இமாம் அன்றைக்கு மதீனால பிரபல்யமானவர், அதால் அவருக்கு விஷயம் சொல்றாரு, நீங்களும் என்ன அறிவு பரப்பில் இருக்காம கொஞ்சம் கூடுதலான இபாதத்துகள் இருக்கீங்க. இமாம் மாலிக் வந்து இந்த காலத்துல ஆபிதுகள்லாம் முதலாவது நபர் என்று சொல்லலாம், அந்த அளவு இபாதத் அவருக்கு எழுதுறாரு. இமாம் மாலிக் சொல்றாரு, அல்லாஹு தாலா உங்களை இபாதத்தால சிரமப்படுத்திக்கிறான், என்னை இந்த இல்முக்கு என்ன செஞ்சுக்கிறான், சிரமப்படுத்திக்கிறான். அதனால உங்களோட விஷயத்துல நீங்க என்ன செய்யணும், அதுல ஆர்வமா இருக்கணும். அதை விட எந்த வகையிலும் என்னுடைய வேலையும் எந்த வகையிலும் குறைந்ததில்லை, இதை விட அதுவும் என்னது குறைந்ததில்லை. உங்களுக்கு அது சிறப்பு, எனக்கு என்ன இது சிறப்பு. எனக்கு எது லேசுபடுத்தப்பட்டிருக்கு, ரசூலான ஹதீஸை தேடி அந்த ஹதீஸ்கள்ல சரியானதை மக்களுக்கு கொண்டு போய் எத்தி வைக்கிறது எனக்கு என்ன செஞ்சிருக்கு, லேசுபடுத்தப்பட்டீங்க. அதனால அது எனக்கு சிறப்பு அப்படி என்று சொல்றது என்ன செய்யறோம் பார்க்கிறோம். எனவே இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். அல்லாஹு தாலா ஒரு மனிதனுக்கு கொடுத்த இயல்பு, ஒரு மனிதனுக்கு கிடைத்த விளக்கம், அதற்கு ஏற்ப நன்மைகளை என்ன செய்யறான், இறைவன் கொடுக்கிறான். உங்களுக்கு எது லேசுபடுத்தப்பட்டிருக்கிறதோ அதுல நீங்க எவ்வளவு வேகமாக இருக்கிறீங்க என்று அல்லாஹ் பார்க்கறான். ஆனா நீங்க அதுல பொடுபோக்காக இருந்தீங்கன்னா மற்றவர்களை விட உங்களுக்கு குற்றம் அதிகம், மற்றவர்களை விட உங்களுக்கு குற்றம் அதிகம். காரணம், உங்களுக்கு அது லேசுபடுத்தப்பட்டிருக்குது, உங்களுக்கு அதுல அறிவும் தரப்பட்டிருக்குது. ஆனா நீங்க அதுல என்ன செய்றீங்க, அதாவது மிக தூரமான நிலைமையில நீங்க என்ன செய்றீங்க, நடந்து கொண்டிருக்கிறீர்கள். அதனாலதான் அறிஞர்கள் சொல்றாங்க, வபிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு நாம் கொடுத்ததிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள் என்பது பொருளாதாரம் மட்டுமல்ல, அவர்களுக்கு எதெல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான ஆற்றல், அதுல அவங்க என்ன செய்வாங்க, செலவழிப்பார்கள்னா அதுல அவர்கள் தங்களது பங்கை என்ன செய்வாங்க, கொடுத்து கொண்டே இருப்பார்கள். பொருளாதாரமா இருக்கலாம், இபாதத்தா இருக்கலாம், தஅவாவா இருக்கலாம், இல்மா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். வமிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் செலவு செய்வார். இதேதான் பாவத்துக்கும். பாவங்கள் எல்லாத்துக்கும் ஒரே தண்டனை, என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன தண்டனை சொல்லப்பட்டாலும் இது பாவம் என்று செய்யக்கூடிய சூழல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. சிலருக்கு பாவத்தை தவிர்க்கக்கூடிய சூழல் இருந்தும் அந்த பாவத்தை செய்வாங்க, சிலர் பாவத்தில் விழக்கூடிய சூழல்ல இருந்து கூட அந்த பாவத்தை என்ன செய்வார்கள், விழுவார்கள். சிலருக்கு அவர்களுடைய சூழல், நிர்பந்தம், தொழில் அவைகளால் அதை கொண்டு போய் அங்க என்ன செஞ்சிடும், தள்ளிடும். சிலருக்கு அந்த வாய்ப்பே என்ன செய்யாது, இருக்காது, இவரா போய் என்ன செய்வாரு, அதுல விடுவார். சிலருக்கு அது பாவம் என்ற அறிவு சாதாரண பாவம் நினைச்சிருப்பாங்க, சிலர் அதே பாவத்தை பயங்கரமான பாவமா என்ன செஞ்சிருப்பாங்க, நினைத்திருப்பார்கள். இதற்கு ஏற்ப அவரவர்களுடைய விஷயத்துல தண்டனை என்ன செய்ய மாறும். இல்லைண்டா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச தவறையும் நம்ம இந்த உலகத்துல செய்யற தவறையும் ஒப்பிட்டு பாருங்க பார்ப்போம். அந்த ஒரு மரத்தை நெருங்கினது நம்மளோட பாசையில நம்ம சொல்லி பார்த்தா, மரத்தை இங்க மரத்தை முழு மரத்தையோட எடுத்துட்டு போற பாட்டி எல்லாம் இருக்குது, வணங்கிட்டா. தோட்டத்தை காலி பண்ற பாட்டி இருக்குது, சரியா, நிலத்தை காலி பண்ற பாட்டி இருக்குது. அந்த குரூப்ல நல்லா தானே வாழ்ந்துட்டு இருக்குது, வணங்கிட்டா. அந்த குரூப்ல நல்லா வாழ்ந்து இருக்கு. சிலவங்க சில ஊர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பள்ளி தலைவரான அந்த குரூப், வணங்கிட்டா. அவ்வளோ அநியாயத்தை பண்ணிட்டு அவர் தான் முன்சபா, அவர் தான் தலைவர், அவர் தான் செயலாளர், அவர் தான் பொருளாளர் என்ற லெவலுக்கு என்ன செய்ய எழுதிட்டாங்க. பெரும்பாலான இடங்களை பார்த்தீங்கன்னா வட்டி அத்தி இது இருக்கிற சுரண்டல் இருக்கிறவங்களாம் முக்கிய இடங்கள்ல என்ன செஞ்சுக்கிறாங்க, இருந்து கொண்டு இருக்கிற. எப்படி இந்த குரூப்லாம் வருதுன்னு நினைக்கக்கூடிய அமைப்புல இருக்குது. இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அந்த மரத்தை நெருங்கினார். அல்லாஹ் அவருக்கு கொடுத்த தண்டனை வந்து உலகத்துல யாருக்கு என்ன செய்யலாது, அவருடைய தண்டனை இதுக்கு போற இயலாது. முழு அவருடைய பரம்பரைக்கு அந்த தண்டனை என்ன செய்யுது, பங்கிடப்படுற அமைப்புல. என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாரு, நீங்க செஞ்ச பாவத்தால தான் நாங்க என்ன செய்யறோம் இந்த உலகத்துக்கு வந்தோம் என்று சொல்லி. அப்ப அதனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்ததனால அந்த இடத்திலிருந்து இந்த உலகத்துக்கு என்ன செய்யறோம், நம்ம அனுப்பப்படுகிறோம். நினைச்சு பாருங்க, இந்த தவறு அந்த தவறு ஒப்பிட்டா. ஆனா ஆதமுக்கு அவசரமாக தண்டனை வந்தது. ஏனென்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அறிவாலும் ஆற்றலாலும் சூழ்நிலையாலும் அவருக்கு எல்லா விதமும் கொடுக்கப்பட்டுருச்சு. தவறு செய்யறதுக்கு ஒரே ஒரு மரம் தான், வலா தக்ரபு ஹாதிஹி ஷஜரா. எங்களுக்கு இங்க மன்ஹியாத்துகள் தடைகள் 1000 இருக்கு, அங்க அவருக்கு ஒரே ஒரு தடை தான், வலா தக்ரபு ஹாதிஹி ஷஜரா. சைத்தான டாகட்டும் அந்த மரம் தான், அந்த மரத்தை நெருங்கவானன்றது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்குரிய. இப்லீஸை ஷைத்தானையும் நேர கண்டவர், இப்லீஸை ஷைத்தானையும் நேர கண்டவர். தனக்கு நிராகரிச்சத அல்லாஹ்வுக்கு முன்னால கண்டவர் யாரு, இந்த இப்லீஸ். தன்னைய மறுத்து தன்னை அவமானப்படுத்துறதுக்கு உரியவன் என்ற விரோதத்தை நேரடியாக கண்டவர். இப்லீஸுடைய விரோதமும் சைத்தானுடைய விரோதத்தை நம்ம அல்லாஹ் சொல்லி ரசூலுல்லாஹ் அங்க சொல்லி விளங்கிக் கொள்றோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நேரடியாக கன்றாரு. விரோதம் மட்டுமல்ல, அவருடைய கௌரவத்தை பாதிக்க வைக்கிறான். அவரை களிமண்ணால படைச்சுக்கிறார். அந்த இப்லீஸுடைய உபதேசத்தை ஏத்துக்கிறாரு. ஆதமுடைய அறிவும் தகுதி என்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு உயர்ந்த நிலை. இதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம்
எங்களுடைய தந்தை முதல் நபி, அவருடைய அந்தஸ்து வேற. அதுல இந்த படிப்பினைக்காக மட்டும் இங்க எடுக்கிறேன், விளங்கிட்டா? அந்த படிப்பினைக்காக மட்டும் இந்த பகுதியை சொல்றேன், இல்லையா அவருடைய அந்தஸ்து வேறொரு அந்தஸ்து அல்லாஹ்விடத்துல. இந்த இடத்தை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தண்டனை மிக வேகமாக என்ன செய்து இருக்குது. அதனால மார்க்க அறிவும் ஒரு விஷயத்தை பற்றி அறிவும் அதை தவிர்ப்பதற்கான நிறைய சூழ்நிலையும் அதனுடைய விளக்கமும் எங்கள்கிட்ட இருந்து அந்த பாவத்தை செய்வாம இருந்தால் அந்த தண்டனை அவருக்கு என்ன செஞ்சிடும், மிக வேகமாக வந்துடும். அதை விட கூடுதலான ஒரு பாவத்தை செஞ்சுட்டு இருப்பாரு, அவருக்கு பின்னுக்கு நிறைய பேர் கேட்கிறாங்க, முஸ்லிம்களுக்கு ஏன் இவ்வளவு பெரிய சோதனை, உனக்கு அவ்வளவு விளக்கத்தெல்லாம் தந்திக்கிறான், அவருக்கு எல்லாம் கொடுக்கல, அவருக்கு என்ன கொடுக்கல, அவன் குஃபர்ல இருக்கிறான், அவனுக்கு அல்லாண்டா என்ன, தூதரண்டா என்ன, பாவமண்டா என்ன, சொர்க்கமண்டா என்ன, நரகமண்டான்னு தெரியாது, அவனுக்கு லேட் ஆகும், உனக்கு நேரத்தோட வரும், உனக்கு அவசரமாக வரும், உனக்கு குயிக்கா வந்துடும். என்ன நீ ஈமான்ல இருக்கிறாய், ஏகத்துவம் இருக்கிற, அல்லாஹ்வோட பேரை சொல்றாய், தூதருடைய பேரை சொல்றாய், சொர்க்கத்தை சொல்றாய், நரகத்தை எல்லாம் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க உனக்கு என்ன செய்யும், அது வேகமாக வரும் இடத்தை பார்க்கிறோம். அதனாலதான் உலகத்துல அதாவது சாகா வாழ்வு ஒரு சாபம், சாகா வாழ்வு ஒரு சாபம். ஒரு மனிதனுக்கு சாகாமலே வாழ்றதுக்குரிய நியமத்தை யாரும் நினைக்க கூடாது. சாகாமலே வாழ்ற இந்த உலகத்துல, மறுமை நாள் இல்லை, இந்த உலகத்துல அது சாபம். இந்த உலகத்துல அதாவது ஆக கூடுதலான டைம் கொடுக்கப்பட்டது யாரு, இப்லீஸ். ஆக கூடுதலான டைம் கொடுக்கப்பட்டது இப்லீஸ். ஏன் சாபம்டா, உலகத்துல ஒன்று நம்ம மரணிக்கும் அல்லது நம்ம சூழல் உள்ளவர்கள் மரணிப்பார்கள், ரெண்டு இருந்தாலும் நம்ம பிரயோசனம் இல்லை. வாழ்ந்து நம்மளை தெரியாதவர்கள் நமக்கு சூழ இருந்து எங்களோட உமாவும் இல்லை, எங்களோட வாப்பாவும் இல்லை, எங்களோட தம்பியும் இல்லை, எங்களோட தங்கச்சியும் இல்லை, எங்களோட உறவும் இல்லைன்னா நான் வாழ்ந்து என்ன பிரயோசனம், பிரயோசனம் இல்லை. அல்லது நான் இல்லாம தொடரேச்சியான ஒரு வாழ்க்கையை அந்த குழந்தைகள் வாழ்ந்து என்னது பிரயோஜனம் இல்லை. ஆனா இப்லீஸுக்கு அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்தை அப்படி கொடுத்தான், நியாமத்து மாதிரி கொடுத்துட்டால. நீங்க எங்க இருக்கீங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை மௌத்தாக்கி விட்டார். ரெண்டு பேரும் உலகத்துக்கு வந்தவர்கள், உலகத்துக்கு ரெண்டு பேரும் இறக்கப்படுறாங்க. ஆனா இப்லீஸுக்கு அவகாசம் என்ன, உனக்கு நிறைய நீ கடைசி வரைக்கும் இருந்துங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மௌத்தாக்கிட்டாங்க, இந்த உலகத்துல என்ன செஞ்சுட்டா, மௌத்தாக்கி விட்டான்னு பார்க்கிறோம். எனவே நம்மளை நோக்கி அவசரமாக அல்லாஹ்வுடைய சோதனை தண்டனை வேகமா வருது என்றா அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு அறிவையும் நம்மளுக்குரிய ஃபிக்ஹையும் அதை தவிர்க்கிறதுக்கான ஆற்றலையும் அதிகமாக தந்திருக்கிறான் அர்த்தம். அதையும் மீறி நம்ம உணர்வு பெறுறோம் என்றா அல்லாஹ் எங்களை விரும்புகிறான் அர்த்தம். சில அறிஞர்கள் நம்மளை சுத்தி சோதனைகளும் கவலைகளும் வேதனைகளும் வரவில்லையே என்றால், நோய் வரவில்லை என்றால் தங்களை சந்தேகப்படுவார்கள், தங்களோட ஈமான சந்தேகப்படுவாங்க. என்ன காரணம்னா அல்லாஹ் தஆலா ஏன் அவசரப்படுத்தல அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள், முழுமையான தண்டனை அல்ல, சின்ன சின்ன சோதனைகள் நமக்கு வருதுன்னு அல்லாஹ் அவசரமா எங்களோட அந்த பாவங்களை அழித்து எங்களை உணர்வு பெற செய்வதற்காக அல்லாஹ் தஆலா தாரான்னு அர்த்தம். அது இல்லைன்னு ஆபத்து. அதனாலதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய சுன்னாக்கல்ல உண்டு, அவர்களுடைய அறிவுக்கும் அவருடைய நெருக்கத்திற்கும் அவருடைய விளக்கத்திற்கும் ஏற்ப தண்டனை கூடும் குறையும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல அற்புதத்தை கேட்கல, இந்த ஃபிக்ஹ் இருந்ததை தான் கேட்கல. எது, மற்ற எல்லா நபிமார்களும் அற்புதத்தை கேட்டாங்க, யா அல்லாஹ் என்ன வானத்திலிருந்து ஒரு மரவை இறக்கி வை, உணவு தட்டை இறக்கி வை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று கேட்டாங்க. அல்லாஹ் இறக்க முன்னால் என்ன சொல்லுவான் தெரியுமா, நான் இறக்குறேன், ஆனால் அதுக்கு பின்னால யாராவது நிராகரித்தீர்கள் என்றால் உங்களை எல்லாரும் என்ன செஞ்சிருவேன், அழித்து விடுவேன். ஏன் அல்லாஹ் தஆலா அப்படி சொல்றான், அறிவை கூட கொடுத்தா அழிவு வேகமா வரும், அறிவை கூட கொடுத்தா அத்தாட்சியை கூட கொடுத்துட்டேன்னா அழிவை வேகமா தருவான். இல்லையா சோதனையை இப்படியே விட்டுருங்க, போராட்டத்தோட போராட்டமா போகட்டும், நானும் மன்னிச்சுக்கன்னு என்ன இருப்பேன் அப்படின்றதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பெரிய அற்புதத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை தவிர, அதாவது நேரடி அற்புதங்களை என்ன செய்யல, உணர்கின்ற அற்புதங்களை கொடுத்திருக்கிறானே தவிர காட்சி அற்புதங்களை என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கவில்லை. அப்ப இது யாருக்கு சோதனை, ரசூலுல்லாஹ்வுக்கு பெரிய சோதனை அது. ஆனா ரசூலுல்லாஹ் அதை என்ன செஞ்சாங்க, தாய்ங்க நான் என் உம்மத்தை அழிக்கப்படுறது என்ன செய்யல ரசூல் ஸல்லல்லாஹு விரும்பல. இது உங்களுக்கு என்னத்தை சொல்லுது, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்கு ஈமானிய உணர்வையும் மார்க்க விளக்கத்தை அல்லாஹ் தஆலா அள்ளி தருகிறான் என்றால் நீங்க அல்லாஹ் அதிகம் பயப்படத்தான் தாரான், அதிகம் அல்லாஹ்வை நெருங்கத்தான் தருகிறான். அடுத்தவர்களுக்கு வர தண்டனை விட உங்களுக்கு அது அவசரமா வரும், அது அடுத்தவர்களுக்கு வர சோதனையை விட உங்களுக்கு அதிகமாக வரும். இது இறைவனுடைய நீதிகளில் ஒன்று. பனு இஸ்ரவேலர்கள் ஏன் நிறைய தண்டிக்கப்பட்டார்கள், அவங்க நிறைய அற்புதங்கள் என்ன செய்தார்கள், கொடுக்கப்பட்டார்கள். குரங்குகளாக பன்றிகளாக மாத்தினத்துல நம்ம விளக்கம் இல்லாதனால என்ன பார்ப்போம், அவனோட செயலை பார்ப்போம். சனிக்கிழமை மீன் பிடிச்சதுக்காக குரங்கு பண்டிகைகளாக என்ன செய்தார்கள், மாட்டி அதல்ல, அவனுக்கு கொடுத்தது அதிகம், அவன் அதை செய்யவே கூடாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ம அப்படி யோசிக்கிறது இல்லை, மரத்தை நெருங்கினதால அங்க சொர்க்கத்திலேருந்தே வெளியே அனுப்புறேன். இவர்களுக்கு அதுதான், இவங்களுக்கு கொடுத்த அற்புதங்கள் எல்லாம் என்னடா, மலையை தூக்கி வச்சு அவங்களுக்கு மேல வச்சு ஒப்பந்தம் பண்றது, மலையை வரஃபஅனா ஃபௌகக்கும் உத்தூர், மலை மேலுக்கு கீழே ஒப்பந்தம் எடுக்கிறது. கண் முன்னால அற்புதம் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க, கடல் என்ன செய்யுது கண் முன்னால பொளக்குது,
மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கையில இருந்து எத்தனையோ அற்புதங்கள் நடக்கு. அதுக்கப்புறம் இந்த வேலை செஞ்சதுனால தான் தண்டனை என்ன செய்யுது, அவ்வளவு பயங்கரமாகவும் வேகமாக என்ன செய்து வருது. எனவே தண்டனை என்பது நீங்க சில சின்ன பாவத்துக்கு அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. அந்த பாவத்துக்குரிய தண்டனை அல்ல, அது உங்களுக்குரிய தண்டனை. அந்த பாவத்துக்குரிய தண்டனை நமது செயல்பாட்டுக்குரிய தண்டனை, எங்களுடைய தரத்துக்குரிய தண்டனை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். கஅப் இப்னு மாலிக் அந்த 3 நபித்தோழர்கள் செய்த தவறும் முனாஃபிகீன் கிட்ட தவறை எடுத்து பாருங்க. முனாஃபிகளுக்கு மன்னிப்பு, கஅப் இப்னு மாலிக்கு அந்த மற்ற 2 பேருக்கும் பெரிய தண்டனை, 50 நாள் பேசாம இருக்கக்கூடிய அளவுக்கு தண்டனை. அல்லாஹ் மிகப்பெரிய அதாவது வசனங்களை எல்லாம் இறக்கி அதை கண்டிக்கிற அளவுக்கு தண்டனை. என்ன காரணம்? தரம் அப்படி, அவங்களுடைய இடம் அப்படி. இதுதான் மிக முக்கியமான ஒரு அம்சம். எனவே இது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான சொன்னா. அடுத்ததாக அன்புள்ள சகோதரர்களே, இது அதாவது பாவத்துடைய நீங்க இறைவனுடைய நீதியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாங்க பாவத்தை பார்க்கிற விதமும் என்ன செஞ்சிடும், சரியாயிரும். ஏன் இதுக்கு வேகம், இது ஏன் தண்டனை, இது கூட ஏன் குறைய, ஏன் எனக்கு இந்த நிலை என்கின்ற பகுதியெல்லாம் அதுல வரும். விளக்கம் இல்லாம பாவம் செய்யற ஒருவனுக்குள்ள சப்ஜெக்டும் விளங்கி பாவம் செய்யற ஒருவனுக்குள்ள சப்ஜெக்டுக்கும் இறைவன் இடையில என்னது வித்தியாசம் இருக்கு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்.